கீதா இருளர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த ஒரு சாமானிய பெண். இவர் திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியில் தனது குடும்பத்தினருடன் வசிக்கிறார். என் பேர் கீதா. நாங்க பழங்குடியினத்துல இருளர் கம்யூனிட்டியை சேர்த்தவங்க. பொதுவாக இச்சமூகத்தை சார்ந்த மக்கள் பெரும்பாலும் கூலி வேலைக்கு மட்டுமே சென்று தனது அன்றாட பிழப்பை நடத்தி வருகின்றனர். கீதாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. எங்களுடைய வாழ்வாதாரமே பாத்தீங்கன்னா ரைஸ் மில் வேலை செய்யறது, செங்கல் சூளை, விவசாய கூலியா வேலை பார்க்கறது, இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். நாங்க கும்மிடிப்பூண்டி அருகே ஒரு விவசாய நிலத்தில் விவசாய கூலியாக பல ஆண்டுகள் வேலை செய்து வருகிறார். கிடைக்கும் சொற்ப கூலியை வைத்து அன்றாடம் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழல். ஆசைப்பட்ட ஒரு சிறு பொருளை கூட வாங்க முடியாத நிலை. ஒரு அடிப்படை வசதி தேவையான பொருள் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தவங்க நாங்க. இத்தகைய சூழலில் இருந்த அவரை நில உடைமையாளராக்கி அழகு பார்த்துள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நன்னிலம் மகளிர் நில உடைமை எனும் மகத்தான திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த மகளிரை நில உடைமையாளராக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தின் மூலம் ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் ரூபாய் 4.5 லட்சம் கடன் பெற்று தான் கூலியாக பணிபுரிந்த அதே இடத்தில் தனக்கென ஒரு சொந்த விவசாய நிலத்தை வாங்கி நில உடைமையாளராகி உள்ளார் கீதா. இந்த இடத்துல நாங்க ஒரு விவசாய கூலியா தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். கவர்மெண்ட் எங்களுக்கு 50% மானியம் கொடுத்ததுல அதே இடத்துல இன்னைக்கு ஒரு இடம் வாங்கி நாங்க ஒரு முதலாளியா இருக்கிறோம் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குது. விவசாய கூலிகளாக இருந்தவர்களை விவசாய நில உடைமையாளராக மாற்றியுள்ளது இந்த நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.